1992ல் பிரேசிலில் இருக்கிற ஒரு மலைவாழ் பகுதியில் ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த குழந்தையோட அப்பா ஒரு ஃபுட்பால் பிளேயர். எதிர்ஷ்டவசமாக அவரால் பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியல. தன்னால் முடியாததை தன் பையனால் முடியும் அப்படின்னு நம்பி அவங்க பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவங்க பையனும் நல்லா விளையாடுறான். ஆனால் திடீர்னு ஒரு சின்ன ஒரு கார் ஆக்சிடெண்ட்னா அவங்க அப்பா ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அவங்க அப்பா ஆக்சிடெண்ட் ஆனோடனே அவங்க பையனை கூப்பிட்டு சொல்கிறாரு, இல்லை நீ நல்லா ஃபுட்பால் விளையாடுற, நம்ம குப்பை ஊர்லேயே இருந்தால் உங்களால் முன்னேற முடியாது. அதனால் நீ வெளியூரில் போயிட்டு ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்து நல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயராக வா அப்படின்னு சொல்லும்போது அவங்க பையன் சொல்கிறான், இல்லை நான் என்னோடய சொந்த நாட்டில் இருந்தே நான் ஒரு நல்ல ஃபுட்பால் விளையாடி ஒரு பெரிய பிளேயர் ஆகணுன்றது தான் என்னோடய ஆசை. அதனால் நான் இங்கேருந்தே விளையாடி பெரியாளி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறான். அந்த பிளேயர் இப்போது ஒரு 22 மில்லியன் வாங்குகிற அளவுக்கு ஒரு பெரிய பிளேயர் ஆகியிருக்கான். அந்த பிளேயர் யார் அப்படின்ட்டு ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு லியோ டாக்ஸ். இது ஹிஸ்ட்ரி கிரியேட்டர் சீரீஸோடைய 5th பார்ட். 1992ல் பிரேசிலில் இருக்கிற ஒரு மலைவாழ் பகுதியில் நெய்மர் அப்படின்றக்கும் நதீன் அப்படின்றவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை ஒருத்தன் பிறந்தார். அவங்க அப்பா ஒரு ஃபுட்பால் பிளேயர். அதேமாரி அவன் பையனும் ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா விரும்பினார். அவங்க அப்பாவும் ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான். ஆனால் பெருசாக முடியல. அதனால் நம்ம பையனே சின்ன மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனுக்கு ஃபுட்பால் கொடுத்தாங்க. அவங்க பையனும் சூப்பராக விளையாடுறாங்க. ஆனால் ஒரு சில காலகட்டத்தில் அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது. ஆக்சிடெண்ட் ஆகும் அப்பா என்ன சொன்னாங்க, நம்ம ஊர்லேயே இருந்தால் நம்ம ஊரில் பெருமையாக மாறிடுங்க, அதனால வெளிநாட்டில் வெளியூரில் போயிட்டு நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் பையன் என்ன சொல்கிறான், இல்லை குழந்தை விளையாட்டு ஒரு பெரிய பிள்ளையாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தோஸ் மெஸ்ஸி அப்படின்ற ஒரு கிளப்ல ஒரு பையன் இவருடைய திறமையை வளர்த்துவா பையன் கூப்பிட்டு போய் 2020 வந்து அப்படின்ற ஒரு கிளப்பில் 2013 to 17 பயங்கரமாக விளையாடி பிரேசில் நேஷ்னல் டீமுக்கு செலக்ட் ஆகுறாரு. செலக்ட் ஆகி 2014 to 15 2 வருஷம் கண்டினியூஸாக நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறாரு. இது இல்லாமல் அவர் 2011ஆம் ஆண்டு கோபா லிபர்டேட்டரி அப்படின்ற ஒரு அவார்டை வாங்குறாரு. 2016ல் ஒலிம்பிக் கோல்டு மெடல் வாங்குறாரு. 2019ல் கோப்பா அமெரிக்கா வின்னர் அப்படின்ற ஒரு அவார்டை வாங்குறாரு. மல்டிபிள் லீக் அப்படின்ற ஒரு லீக்கில் ஃபஸ்ட் டைமாக டைட்டில் வின் பண்ணுறாரு. இது இல்லாமல் இவரோட கரியரில் 400 கோல் அடிக்கிறார். அதுவும் இல்லாமல் ரொனால்டோ மெஸ்ஸி அப்படின்ற 2 பெரிய பிளேயர் நடுவில் இவரோட பேரை பதிக்கிறார். அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் நெய்மர். ஜூனியர் நெய்மர் பிடிச்சவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.